சென்னையின் முக்கிய போக்குவரத்து நம்புகளாக விளங்கும் பழைய மகாபலிபுரம் சாலை மற்றும் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலை ஆகிய இரண்டு சர்வதேச தரத்திலான மாடல் போக்குவரத்து வழித்தடங்களாக மாறப்போகின்றன. சுமார் 32.4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த இரண்டு சாலைகளையும் நவீனமயமாக்க சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் ஒரு பிரம்மாண்டமான மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மத்திய கைலாஸ் முதல் கேளம்பாக்கம் வரையிலான 25 கிலோமீட்டர் சாலையும் பல்லாவரம் முதல் துறைப்பாக்கம் வரையிலான 7.4 கிலோமீட்டர் ரேடியல் சாலையும் முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட உள்ளன. இதன் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகளை ஒரே இடத்தில் ஒருங்கிணைப்பதுதான். மெட்ரோ நிலையங்களில் இருந்து இறங்கும் பயணிகள் எவ்வித சிரமம் இன்றி பேருந்துகள், சைக்கிள்கள் அல்லது நடந்தே செல்வதற்கான வசதிகள் மிக சிறப்பாக உருவாக்கப்பட உள்ளன. குறிப்பாக பாதுகாப்பான நடைபாதைகள், ஸ்கைவாக் பாலங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வசதிகள் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. பொது போக்குவரத்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக OMR மற்றும் ரேடியல் சாலைகளில் பேருந்துகளுக்கென தனி வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளன. பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலையில் BRTS எனப்படும் அதிவேக பேருந்து போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த போதிய இடவசதி இருப்பதால் அதனை ஒரு முன்மாதிரி சாலையாக மாற்ற முதலமைச்சர் விஜய் ஆர்வம் காட்டி வருகிறார். இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் தயாராகிவிடும் என்றும், மெட்ரோ பணிகள் முடியும் அதே நேரத்தில் இந்த சாலை பணிகளும் நிறைவடையும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெறும் சாலை விரிவாக்கத்தோடு மட்டும் நில்லாமல் மின்சாரம், குடிநீர், இணையம் மற்றும் எரிவாயு குழாய்கள் செல்வதற்கு தரையடியில் தனித்தனி உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. இதனால் அடிக்கடி சாலைகளை தோண்டும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மேலும் பசுமையான மீடியன்கள், நவீன தெரு விளக்குகள், மழைநீர் வடிகால்கள் என இந்த சாலைகள் சென்னையின் ஒரு புதிய அடையாளமாக மாறும். 2027ஆம் ஆண்டிற்குள் இந்த இரண்டு சாலைகளும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து சென்னை மக்களின் பயண நேரத்தை குறைப்பதோடு பாதுகாப்பான பயணத்தையும் உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.